வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே இந்த 2 in 1 half ஆஃப் கூட நம்ம போட்டாச்சு, வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு வந்து கைப்பிடி ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே, கைப்பிடியும் நம்ம ஆஃபாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம நார்மலான முறுக்கு கைப்பிடி தாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம எப்போதும் வந்து ஒரே ஒயரை வச்சு போடுவோம். இதில் டபுள் கலர் வச்சு இதே மாதிரி இந்த கலர், இந்த சைடு என்ன கலரோ அதில் அந்த ஹாஃப், இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள், இந்த ஜாயிண்ட் வரைக்கும் இந்த இது வரும். அதுக்கு அடுத்தது இந்த ஒயிட் கலரில் இதில் போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருக்கட்டுமேனு போட்டிருக்கேன். வாங்க எப்படி போடலான்னு வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி நான் போட்டுட்டேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நேராக இந்த பெண்ட் இருக்கு பாருங்கள், இந்த டபுள் கலரில் ஜாயிண்ட் ஆகிறது இந்த இதுக்கு நேராக இருக்கும் பாருங்கள், தெரியும் பாருங்கள் கரெக்டாக. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் இந்த கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட்லேருந்து கனெக்ட் பண்ணால் 1, இந்த சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5 6 7. இப்போ 6க்கும் 7க்கும் நடுவில் இந்த ஒயர், உள் ஒயரை சொருகணும். அதுபோல் இங்கே வந்து 1 2 3 4 5, 5க்கும் 6க்கும் நடுவில், இந்த சைட்லேருந்து 6க்கும் 7க்கும், இந்த ஹைட்டில் 5க்கும் 6க்கும் நடுவில் நம்ம உள் ஒயர் சொருகிக்கணும். இப்போது 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்டு. ஆனால் இங்கேருந்து 1 2 3 4 5 6, 5க்கும் 6க்கும் நடுவில், இதுதான் எக்ஸாக்டாக நம்ம சொருக வேண்டியது. இதை பிடிச்சிட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒயரை உள் கொடுத்து வாங்கிக்கலாம். நான் வந்து இதில் மொத்தம் 8 ஒயர் நான் சொருக போகிறேன். இதில் நம்ம உள் ஒயருக்கு நம்ம நார்மல் முறுக்கு கைப்பிடி போடுறோம் இல்லைங்களா, அதையே நம்ம 2 in 1 டபுள் கலர் வச்சு ஒரே கைப்பிடியில் டபுள் கலர் வர்ற மாதிரி நம்ம இதில் போடணும். நம்ம நார்மல் முறுக்கு கைப்பிடி போடுறோம் இல்லைங்களா, அதுதான் இது. இப்போ இந்த சைடு 6வது ஒயர்லேருந்து 7வது ஒயர், 6க்கும் 7க்கும் நடுவில், இந்த பக்கத்துலேருந்து 5க்கும் 6க்கும் நடுவில் இதை உள்ளே விட்டு, இந்த பக்கத்துலேருந்து உள்ளே விட்டு இதை வாங்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இழுத்துக்கணும் கரெக்டாக 2 பாயிண்ட்டும் சந்திக்கிற மாதிரி. எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நீட்டாக கேமரா வராது இல்லைங்களா, அதனால் இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த இதை வந்து எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சுக்கலாம், ஒரே மாதிரி. இப்போ எல்லாமே திருப்பிகிட்ருக்கு. இது அப்படியே நம்ம எல்லாத்தையும் 2 ஒயர் கரெக்டாக இருக்குது, இந்த 6 ஒயர் மட்டும் இப்படி திருப்பிக்கலாம். இப்படி சார் நார்மலாக இப்படி மடக்கணும்னாலே வந்துடும். வந்துருச்சு பாருங்கள். கரெக்டாக 8 ஒயரும் ஒத்தாப்பில் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் ஒயரில், ரோல் ஒயரில் எடுத்து இதையுமே
நம்ம வந்து இப்படி தான் பின்னணும். இப்போது ரோல் ஒயர் எடுத்து இந்த சைட்லேருந்து இதுக்குள்ளே விட்டு அதே போல் இந்த பக்கம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த ரோல் ஒயரை விட்டுட்டு மீதி ஒயரில் மட்டும் இப்படி மேலே போட்டுக்கலாம். இப்போது இந்த ஒயர் பாருங்கள், இப்படி இப்படி போட்டு இப்படி ஒரு திருப்பு இப்படி இருக்குல்ல மேல் பக்கமாக, அதை வந்து இப்படி ஒரு மடித்து திரும்பி அதை வந்து ஒரு மடிப்பு மடிக்கும்போது திரும்பி இந்த மோல்டான பக்கம் மேலே வந்துடும். அப்போது இந்த ஒயர் எல்லாத்தையும் இந்த 8 ஒயரையும் லெஃப்ட் சைடில் உள்ள 8 ஒயரையுமே இது உள்ளே இழுத்துக்கலாம். இழுத்து டைட் பண்ணிவிட்டு இப்போ அது போல் இந்த பக்கம் இப்படி போட்டு இந்த சைடு இழுத்து விட்டுக்கலாம். போட போட நம்ம வந்து இப்படி நெருக்கி நெருக்கி விட்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அகலமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படி இருக்கும். இப்போ இப்படி திருப்பி இப்படி உள்ளே இப்படி வச்சு இதை உள்ளே விட்டு எடுத்துக்கணும். இப்போது அது போல் இந்த பக்கம் இப்படி வச்சு இந்த சைடை எடுத்துக்கணும். இப்போ ஆரம்பத்தில் அகலமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம இழுத்து இழுத்து போடும்போது அது நம்ம டைட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ இப்படி திருப்பி ஃபஸ்ட்டு ஒரு திருப்பு திருப்பிக்கணும், அடுத்தது இன்னொரு திருப்பு. அந்த திருப்புனா அந்த மோல்டான பக்கம் மேலே வந்துடும். இப்போ வந்துருக்கு பாருங்கள். திரும்ப இப்படி திருப்பிக்கணும், திருப்பி இப்படி அது மாதிரி ஒரு 2 பக்கமாக திருப்பிட்டு இப்படி போட்டுக்கணுங்க. அது இப்படி நமக்கு இப்படி உருகும்போது இழுக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு இந்த மாதிரி ஒயர் நமக்கு கிடச்சிரும். இப்படி வந்துடும் பின்னல். இப்போது இது வரைக்கும் போட்டாச்சு பாருங்கள். இந்த ஹாஃப் வரைக்கும் இந்த அளவுக்கு கரெக்டாக போட்டாச்சு. இப்போ இதில் வந்து இந்த ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த ஒயிட் கலர் ஒயர் தேவைப்படாது. இப்போ அடுத்தது வந்து நம்ம பிளாக் கலர் ஒயரை அதில் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த ஹாஃப் இது வரைக்கும் கரெக்டாக போட்டாச்சு பாருங்கள். இந்த இதுலேருந்து இப்படி வளர்ந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட இதை கட் பண்ணியாச்சு ஒயரை, கொஞ்சம் ஒயரை. இப்போ அடுத்தது வந்து நம்ம பிளாக் கலர் சேர்க்கணும். அது வந்து இந்த ஒயரை வந்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி இந்த லாஸ்ட்டு இது பாருங்கள், இந்த வளையம் அது உள்ளே இப்படி கொஞ்சம் தூரம் இப்படி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போது ஆட்டோமேட்டிக்காக இது திரும்பிடும். இப்போ ஆஸ் யூஷுவல் இப்படி போட்டு இப்படி 2 பக்கமாக இப்படி திருப்பி நம்ம எப்போதுமே போடுவோம் இல்லைங்களா, முடிச்சு அது மாதிரி போடணும். இந்த கருப்பு ஒயர் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கணும், அப்போ தான் உருவிட்டு வராமல் இருக்கும். இப்போ இப்படி திருப்பி இந்த ஒயர் வந்து இதுக்குள்ளே போயிடணும். இந்த ஒயரை இந்த ஒயர் பாருங்கள் இதுக்குள்ளே விட்டுடணும்.
இந்த சைடு ஒன்று, அப்படியே இதை திருப்பி அப்படி போடும்போது நம்ம நல்லா நெருக்கிக்கணும். இந்த ஒயர் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இப்படி நெருக்கி போட்டோம்னா நம்ம நார்மல் பின்னல் மாதிரியே வந்துருங்க. இதே போல் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கணும். போட்டு இந்த பாருங்கள், இந்த வரைக்கும், அந்த ஹைட் வரைக்கும் நம்ம போட்டுட்டு சொருகிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இதுக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த கோடுக்கும் இந்த கைப்பிடிக்கும் ஒரு ஈவனாக இப்படி பார்த்தா தெரியும். இந்த ஹாஃப் இருக்கு பாருங்கள், இந்த ஹாஃபுக்கும் ஒரே ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அதுக்கு நேராக வச்சு நம்ம அதை போடணும். இப்போ நம்ம ஃபுல்லாக சொருகியாச்சு. இந்த பக்கம் விட்டு அந்த கட் பண்ண ஒயரு எல்லாத்தையும் சொருகிட்டு இதே மாதிரி கட்டு போட்டு கட்டியாச்சு. நான் ஒன்று மட்டும் பெண்டிங் வச்சுருக்கேன். இந்த மேலே மட்டும் இது வந்து அந்த கூட கைப்பிடி இப்படி வளைச்சிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அது மாதிரி வச்சுருக்கோம். இதில் இந்த சைடுக்கு இந்த பக்கம் விட்டு திரும்பி இன்னொரு ரவுண்டு விடணும். ஒரு இதில் இருந்தால் லூஸாக வந்துடும். அதனால் 2 ரவுண்டு சுற்றிட்டு சொருகிக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு ஒயரை லெஃப்ட்லேயும் சொருகிக்கலாம். இது கிராஸ் கூடன்றதுனால இன்னும் ஈஸியாகவே நமக்கு சொருகிறதுக்கு வாட்டமாக இருக்கும். சும்மா ஒன்று விட்டு ஒன்று கூட சொருகிக்கலாம். ஏன்னா இது வந்து சும்மா ஒரு சப்பார்டினேட்டுக்கு தான். இது நம்ம கைப்பிடியோட ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக சொருகியாச்சு. அதனால் இது வந்து சும்மா ஒரு வளைஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக அதுக்காக தான் இது. இந்த கிராஸாக சொருகியிருக்கேன் பாருங்கள் உள்ள. நல்லா கொஞ்சம் இழுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். விட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த கூடை ஏற்கனவே நம்ம போட்டு காமிச்சிட்டோம் வீடியோவில். இதுக்கு இந்த கைப்பிடி மட்டும் சரி வித்தியாசமாக நம்ம போடலாமே, ஒரே கலராக இருக்காமல் இது வந்து பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். கைப்பிடியும் ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு புது முயற்சி நான் போட்டிருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். Until then, see you. Tata. Bye.